ஹலோ ஃபஸ்ட்டு போய் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 18வது லெவல் நினைக்கிறேன். 18வது லெவல் தான் போய் விளாண்டு இருக்கோம். வாங்க முடிக்கிறோம். முடிஞ்சாலும் நம்ம ஸ்கிப் அடிக்கலாம். நான் வந்து ரொம்பவே கேர்மாச்சு இருப்பேன் கைஸ். ஸோ சின்ன ஸ்கிப்புக்கு அப்புறம் லாஸ்ட்டுக்கு வந்து காட்டுறவங்களுக்கு சரி கைஸ். இப்போதைக்கு எந்த அளவு கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்போதைக்கு மொத்த வேலையை பிடிச்சிவோம். எடுத்து ஒழிக்க ஆகும். சரி வாங்க. ஓகே, இப்போதைக்கு போய்க்கலாம். ஐயோ வேறு சொல்லி கடப்பா. அதனால் வந்து நான் வேகம் முடிக்கணும் எல்லாத்தையும். அது ரொம்ப கஷ்டம். ஐயோ பார்த்தா வந்து இப்படி வச்சு டீமாக அது எப்படி போகுதுன்னு ஐடியாவே இல்லை. சேர்த்து போய்ட்டோம். இதே ஒரு சின்ன ஷர்ட் மூலமாக பார்த்துருங்க இப்போதைக்கு. சரி கைஸ், போதும். நான் எப்படி ஸ்பாலர் கண்டுபிடிச்சிட்டு வாங்க பிடிச்சிட்டு நான் கொண்டுடலாம். கொண்டுட்டு எடுத்துகிட்டே ஏற்கனவே ஒரு கீ இருக்குது. இங்கே தான் இதில் தான் கீ யூஸ் பண்ணணும். மதியம் ஒன்று கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் அந்த இந்த உடுப்போடைய ஃபயர் வந்து பார்த்தா கைஸ் தெரிஞ்சு நான் யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டு வந்தேன். இப்படி அதை எடுக்கணும். ஸோ நாங்கள் அதை எடுத்தாச்சு. இப்போ போயிடலாம். அந்த இந்த பக்கம் போனால் இது இவங்கெல்லாம் இதுக்கு அப்படி சீதா இங்கே இருக்கலாம். நம்ம ஒன்று சேர்த்து வேலை நல்லா அசால்ட்டு கொண்டுடலாம். போய்ட்டு ஒன்று கொள்ளுவோம். ஒன்றாச்சு அதே மாதிரி வந்தாச்சு. இவனை கொள்ளணும். சரி இவனையும் கொண்டாச்சு. வாங்க போ. வேறு ஒருத்தருக்கு அவனை கொள்ளணும். ஹீலிங் போர்ஷனில் ஹார்ட் போச்சு கைஸ். போட்டத்தில் போனால ஜஸ்ட் தள்ளிட்டு போட்டு தட்டுவாங்க. அது இந்த லெவலில் முடிச்சோம். அடுத்த லெவலுக்கு போக இப்போதைக்கு இந்த லெவலில் பேசல. நம்ம இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போடணும். இந்த மாதிரி இதுக்கு மேலே நிற்கலாம். நான் பாரு நமக்கு தேவைப்படுறேன். இந்த மாதிரி தான் லாவாக இருக்குது. ஐயோ லெவல் முடிச்சு கைஸ். லெவல் கிடையாது தான் அந்த நம்மளோட 30,000 இருக்குது. ஆனால் காசு சேர்த்து நம்ம எவ்வளோ அப்டேட் பண்ணிடுவோம். ப்ரைஸும் வந்துருக்கு. என்ன கிடைக்க போகிறேன் இப்போ நான் தெரில. ஓரத்தில் இருக்குது. என்ன நல்லா தான் இருக்குது. அவங்க பாஸில் வந்துட்டா வயசு முதல் பாஸில் கொண்டு அதுக்குள்ள நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம ஹீலிங் போஸ்ட் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போதைக்கு போவோம். நம்ம பாஸ் லெவல்லாம் சும்மா அடி அடின்னு அடிப்பான். இப்போதைக்கு வாங்க போவோம். வாங்க வயசு இப்போ அடிச்சு முடிக்கிறவங்க ஹீலிங் பொசிஷன்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. காசு கொடுக்குறாங்க புரியுது. பிஸ்ட்டு அடிக்கணுமே. நம்மளும் போட்டு சொல்லல கைஸ். நான் செய்ய இப்போ ஸ்பைடெல்லாம் செய்ய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஐயோ நம்மளுக்குள்ள அடி வாங்க நல்லா ஹீலிங் பொசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண மாட்டேங்க. ஜெரம் வந்துட்டு கைஸ் இப்போதைக்கு. சரி போ. இப்போதைக்கு வேறு இல்லை. ஐயோ அடிக்க எப்படி போகாது உள்ளுக்குன்னு தெரியல. எப்படி உள்ளுக்கு போகிறது வயசு. சரி நான் வரணும். எப்படி உள்ளுக்கு போகிறது இல்லையே. சரி கைஸ் எப்படி உள்ளுக்கு போகிறது இல்லை. ஐயோ பாஸ் லெவல் பண்ண நான் தோக்கச்சிட்டு வந்திருக்கலாம். ஸ்பைடர் பாஸ் கைஸ் ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக. அடிச்சு முடிக்கணும். வேறு அடிச்சுக்கிட்டே கிடக்குறானே. ஸ்பைடர் அடிக்கிற ஸ்பாட் போட்டு இருக்கான்.
கொஞ்சம் வளையுது, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வளையலன்னா ஸ்பீடாக இருக்குது. செத்து போயிட்டோம். போய் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரே தடவை அந்த பாஸை கொல்லணுன்றது திரும்பி லெவல் விளாட கூட நஷ்டப்படுது. கொல்லணும். ஒரு ஆட் தான் இருக்குது கைஸ், ஒரு ஆட் தான் இருக்குது. திரும்பி செத்து போயிட்டு திரும்பி ரெஸ்பான் ஆகிட்டு மேலே தான் ரொம்ப கஷ்டம். ஐயோ செத்து போயிடுவோமோ. செத்து போயிட்டு வச்சு வந்தாலும் வந்துடல. இப்போதைக்கு நமக்கு வேறு இல்லை. செத்து போய்ட்டு திரும்பி கடைசி தருவையோ தெரில, எதுவும் தருவோம். ஒன்றும் சரியாக காயம் எவ்வளோ இருக்குன்னு தெரில. வேறு நிற்க மாட்டேங்க, எந்த பயமாக ஏன் மேல் தான் படுது. மொத்தம் ஒவ்வொருத்தர் போன வேண்டியிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு இப்படியாச்சும் அவங்க கொண்டுலாம் மொத்தமாக தூரத்து ஸ்க்ரீன் வெளியே நடிக்க கூட பரவாயில்ல. பாஸ் செய்ய முடியல, பாஸ் கண்டுபிடிச்சிட்டான் எப்படின்னே தெரியல. அடிச்சு முடியணும். அடிச்சு முடியும் ஃபஸ்ட்டு. செத்து போயிட்டா கைஸ் கடைசியாக இல்லையா. இப்போதைக்கு இவ்வளோ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே அவ்வளோ காணும். செத்து போயிட்டா போல. அதே கிளம்பியில் அந்த லெவல் முடிச்சாச்சு. அது 21வது லெவல் கொண்டிருக்கோம். இல்லை 21வது லெவல். இதெல்லாம் உடைக்கல, இதெல்லாம் ஏதாச்சும் கிடைக்குமா இருக்கும். சரி முடிச்சாச்சு. ஓட்டா கைஸ் சரி கொடுமைகள். வாங்க வேகமாக போய் அடிச்சு முடிக்கணும் எல்லாத்தையும். திரும்ப செத்து போயிட்டேன். நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஹோல் ஸ்டிக்கும் நல்லா பவர் ஆயிடுச்சுன்னு அடிக்கலாம். நீங்கள் செய்யாமல் கொண்டாச்சு அவனை. எவ்வளோ இருக்கா கைஸ். ஐயோ பெரிய தேர்ந்தாங்க இருக்கா. நான் பார்த்து அன்னைக்கு போய் வேறு எதுவும் பெருசாக இருக்குமா தெரியல. இப்போதைக்கு முடிக்கணும். உனக்கு தப்பிச்சிட்டோம். ஒரு அடித்தாலும் கூட தெரியல. இன்னும் டேமேஜ் போயிடுச்சு. என்ன கைஸ் 62 டேமேஜ் லிஸ்ட் போயிட்டா. அதை தான் நிற்கணும். கிடைக்கல. இப்போதைக்கு கிளம்பும். நான் ஹார்ட் கோர் ஒர்க் வச்சு முடிச்சுட்டு போனேன். சில லெவல் முடிச்சாச்சு. வாங்க இப்போதைக்கு அடுத்த லெவலுக்கு இல்லை. அடுத்த லெவலுக்கு வரும்போது நல்லா வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். வாங்குறது இதில் 22வது லெவல் போனுக்கு கதைக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சு கைஸ் வீடு. இப்போதைக்கு நான் டேட்டா ஆஃப் பண்ணிட்டே இப்போதைக்கு போய் வேலை செய்வோம். இன்னும் பிளாஸ்ட் ஆகுது கைஸ். இந்த ஸ்பைடர்லாம் பிளாஸ்ட் ஆகுது. ரொம்ப கஷ்டம் தான். பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் கூட இருக்க முடியாது. ஒருத்தர் ரேஞ்சுன்னு தெரில டேமேஜ். ஐயோ என்ன வயசு. நான் ஒரு அடி அடிச்சு அவ்வளோ அடி இதே அப்படியே பட்டு வருது. வேறு எதுவும் இல்லை போல. போ 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 அவனே கொண்டு சரி போய் போ போ.
என்ன கைஸ் ஒரே இல்லை செத்து போகிறோம். என்னடா இது பங்காட்டமாக இருக்குது. மேலும் மட்டும் தண்ணி ஊறிச்சு, நம்மளும் தண்ணி ஊறிச்சு. ஒரு அடிச்சிட்டேன் சொல்ல. அவங்களால டேமேஜ் குறைவாக்கும் நம்ம பவர் அதிகமாக இருக்குது அவங்களுக்குலாம். நம்மளால் வேறு என்ன செய்ய முடியும்? இப்போதைக்கு இதை வச்சு தான் விளாடணும். அடிச்சு கொண்டு இருக்காங்க. நான் என்ன செய்கிறது? திரும்பி போயிட்டு எனக்கு இங்கே நின்று அடிக்கிறாங்க. ஆமாம் எக்ஸ்ட்ரோட்டில் போடுறது ஃபுல்லாக க்ளே போடுறது. ஐயோ ஹாலிஸ்டிக் வச்சு தான் ஒரு அடிக்கணும். அவன் கீரை விழுந்துட்டான். தாதித்து காய்ச்சிச்சு. ஐயோ என்ன தெரியல. என் எலும்பு கூட திடீர்னு ஒரு உயரமாகுது. ஐயோ ஐயோ எலும்பு குறைச்சாச்சு. அவ்வளோ தண்ணி அங்கேயே மேலே கல் அடிக்கணும். ஐயோ செத்து போயிட்டேன் கைஸ். நம்ம திரும்பி வந்து ட்ரை பண்ணணும். அதனால் இந்த கல் அடிக்கணும். நிறைய மேலே பின்ன எடுக்க ஈஸி. அதனால் நீக்கு போக முடியல. ஐயோ நான் செய்யணும் தெரியல. செத்து போக பார்க்க ஒரு செத்து போயிட்டு திரும்ப எதாவது ட்ரை பண்ணலாம். இங்கே எடுக்க ட்ரை பண்ணலாம். வால் ஸ்டிக் நம்மகிட்ட இருக்குது. இது தாங்க அவ்வளோ அப்படி போகலாம். இது தாங்காது கைஸ். செத்து போயிட்டோம் சொல்ல. திரும்ப ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்போ ஹார்மோன் கொஞ்சம் நல்லா இருக்கும் மாற்றிக்கலாம். செத்து போயிட்டோம். திரும்ப செத்து போயிருக்கோம். பின்னுக்கு தான் வச்சுக்கலாம். ரெண்டு பேர் கஷ்டம் சரியாக கஷ்டம் நிச்சயமாக கஷ்டம். சரி அப்போ இல்லை அவனுக்கு ஒன்றாச்சு. இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம். சரி வாங்க அடுத்த லெவல் போகிறதுக்குள்ள நான் இதை அப்டேட் பண்ணிக்கல. நம்ம மட்டும் வைப்பேன். சில்படியில் தேவையான விஷயத்த நம்ம சரி போதி வாங்க போ. வேறு எதுவும் பேச தேவை. ப்ரைஸ் ரூம் வந்துட்டோம். ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு தேவையா காசு? காசெல்லாம் கொடுத்தவங்க கஷ்டம். போ அதெல்லாம் கலப்போ. லிவ் பள்ளிகள் ஸ்பெஷல் ஓப்பன் வந்து இப்போ 23வது லெவல். 23வது லெவலுக்கு வந்து கடைக்கு வந்திருக்கோம். கடையில் சொன்னாலும் பார்த்தா இல்லை. சரி 23வது லெவலில் போவோம். 23வது லெவலே பெருசாக இருக்காது. ஸ்கில் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் நான் ஸ்கில் ஏதாச்சும் அப்டேட் பண்ண முடியாது. அதை அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் போல. ஃபஸ்ட்டு வாங்க இப்போதைக்கு இவ்வளோ தான் அப்டேட் பண்ண முடியும். தாத்தா கிளம்பு. வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு. வாங்க அடுத்த வேலையாக புது லெவலுக்கு வந்திருக்கோம். இது சரி அடிக்க இந்த திரும்பி இது பிளாஸ்ட் ஆக மாட்டேல. பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஒரே பிளாக் சேர்த்துக்கும் எதிர்பார்க்கறேன். பக்கத்தில் வரக்கூட கருவணும். ஏஜென்ட் பண்ணி இருந்தால் 7 ரூபாய்க்கு ஒன்றாச்சு. ஹீரோ வச்சு தீட்டே ஆயிடுச்சு. நான் செய்யறது ஹீரோ வச்சு ஆகிற மாதிரி இருக்குது. இந்த லெவலில் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு வரும். போதைக்கு கொஞ்சம் பாஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப பாஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா லெவல் ரொம்ப நேரமாக விளையாடிருந்துட்டாங்க. ரொம்பவே கஷ்டம் வயசு நம்ம பாக்கி லெவலில் சத்தியமாக நான் செத்து வந்துருக்கேன் ரொம்ப நேரமாக. நான் லைவில் முடிக்கலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போதைக்கு நடிக்காதா நான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன் எத்தனை அவுட் ஆகியிருக்கேன்னு தெரியல மட்டும். சரி வாங்க அடிக்கணும் ஃபஸ்ட்டு. சரி இதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் காட்டுறேன். நான் ஒரே திருநெல் முடிச்சுன்னு நினைக்கிறேன்.
அதெல்லாம் தேவைப்படாது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். போய் அடிக்க ஆரம்பிச்சிடல இங்கேனா கொஞ்சம் திருப்பி சேர்த்து போயிட்டு அங்கே ரைட்டாக இருக்கும். டைம் மட்டும் எடுக்கணும். போய் வெளியே இருக்கணும் தான் அடிக்கணும். வச்சுருந்தா எவ்வளோ நேரம் போகணும்னு தெரில. நான் அடிச்சு முடிச்சிடல, எப்படி ஆயிடுச்சு. இந்த பக்கம் அவரை அடிக்க முடியாது. இன்னும் ஃபுல் பவர் வச்சாச்சு. இல்லை இவ்வளோ தான். நீங்கள் மாதிரி தான் நிற்க அடி கிளம்பிட்டோம். இப்போதைக்கு நம்ம கிளம்பிட்டோம். இப்போதைக்கு இந்த டைமண்ட் இதில் எனக்கு நிறைய காசு கிடைக்கும். சரி அதே கிடச்சிச்சு. நல்ல போக முடியும். இல்லை போயிடலாம். நாங்கள் இப்போதைக்கு 24 இருக்கும். 24 லெவல் இல்லை 20 லெவல் தான் கிடைக்குது. பார்க்கல எத்தனை லெவல். 24 லெவல். சரி வாங்கலான்னு ஆரம்பிச்சிடலாம். 4 லெவல் பெருசாக ரொம்ப தெரில. வாங்கி போப்போம். பெருசாக இல்லை. புதுசாக நம்ம இப்போதைக்கு வெப்பன் வாங்கியிருக்கேன். அந்த வெப்பனை வச்சு தான் விளையாடி கைஸ். நல்லா வெப்பன் உடஞ்சிட்டு லெவலில் போனால் சிம்பிளாக இருக்கும். நல்ல வெப்பனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை நம்ம விளையாண்டு முடிக்கணும். இது யாரா ஒரே லட்சம் கைஸ். வாங்க பெஸ்ட்டு அடிக்கணும். பெஸ்ட்டு வேகமாக நினச்சிக்கணும். இதோட இது லெவல் அதிகமாக இருக்கனால பவர்ஃபுல்லாக இருக்கும். மேஜாக இருக்கலாம். நமக்கு இதுவே போதும். ஐயோ இதே இதுக்குள்ளே இப்போ வந்தால் இவன் வந்துடுவான். 9 மினிட் எடுக்க முடியாதுச்சு. என்ன செய்யறது. இப்போ தான் நம்ம போகிறது தான் ஆமாம் என்ன செய்யறதுன்னு சொல்லவே நீங்கள் பாருங்களேன். தூங்க ஆரம்பிச்சிடும் ஒரே ரொம்ப நேரம்டா. சரி பார்த்திக்கலாம் போ. ஐயோ செத்து போயிட்டே வயசு அப்படியே வைக்கல. சரி வாங்க ஃபஸ்ட்டு இவ்வளோ கொண்டு போடணும். ஏன் வாங்கினானே ஒரு ஆட்டு காய்ஸ். அது ஒரு ஆட்டு உங்களுக்கே தெரியும். நீக்கி எந்த குறைக்க முடியாது. ரெண்டு பேர் சேர்ந்து வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் கொள்ளணும். ஒன்றாச்சு ஆனால் இது முடிச்சு. ஆயிடுச்சு அப்போ பண்ணிட்டு இப்போ நமத்தையும் அந்த ஸ்ட்ராங் கழிச்சிட்டு பரவாயில்ல. வேறு வந்துடுவா அடிக்கடி. ஒரு ஆட்டில் இருக்குது. இது வரைக்கும் நான் பார்க்குறேன். இப்போ தான் நான் பார்த்தேன் ஒரு ஆட்டில் இருக்கதே. செத்து போயிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் பாருங்க, ஸ்பீட் மோஷனில் பாருங்கள். நான் முடிக்க முடியும் அப்படிங்க பார்த்தீங்கன்னு தெரியல. சரி திரும்பி ட்ரை பண்ண ஒருத்தருவேன். பெருசாக திரும்பி ஒன்று அடிச்சுட்டு வைக்கும்போது ஒன்று அடிக்கிட்டு ஓப்பன் பண்ணணும். எடுக்கணும் அடிக்கணும் போகணும். போயிட்டு டைமண்ட் எடுக்கணும். எடுக்கணும் கிளம்பணும். திரும்பி அடிக்கணும். செத்து போகணும். திரும்பி வரணும். திரும்பி போகணும். வேறு ஒன்றாலும் திரும்பி செத்து போகணும். இப்படி தான் போயிருக்குது. என்ன செய்யுது. நல்லா கொள்ள கஷ்டம். சரி செய்யாமல் கஷ்டமாக இருக்குது. நானும் இவனுக்கு ஒன்று முடிச்சுட்டு போயிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்படிதான் இருக்குது. சரி வாங்க இந்த மாதிரி ஆடுது ஸ்க்ரீன் மட்டும். எப்படி போகிறதுன்னே தெரில. சத்தியமாக எப்படி போகிறது தெரில எனக்கு. ஆனால் ரொம்பவே கடுப்பாக அந்த கேமில்.
எப்படி போகிறதுனே தெரியாமல் கிடப்பாங்க கைஸ். கடைசியில் வந்து இவனை அடித்து முடிச்சுட்டு டைமண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே கைஸ். இப்போ 25 லெவலுக்கு இருக்கோ 20 லெவல் எப்படி பார்ப்போம். ஆனால் இருக்கா இன்னைக்கு ஆரம்பத்தில் தெரில. பார்ப்போம். நல்லா இவனே போய் அடிக்கணும். ஸ்பீட் மிஷின் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெருசாக செய்வாங்க. அசால்ட்டாக நாளைக்கு மட்டும் போய் தர்றாங்க. ஏன் உள்ள அத்தை பேர் இதை உடைக்க முடியல. சேர்ந்து உடைக்கல கீ கட்சிச்சு வந்துச்சு. இதான் சொல்கிறேன் கேட்டு பேசிட்டு சத்தியமாக இருங்களே ஏதாவது சொல்லு செய்ய சொல்லணும் தெரியுது. ஆனால் வச்சுட்டு எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி போகிறது உடச்சிட்டா கைஸ். நான் வந்து டைமண்ட் எடுக்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டேன் இருக்க முடியுமான்னு. பல மணி நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுக்க முடியல. நான் அவ்வளோ நேரம் இவனை வச்சு செஞ்சுக்கிருந்தேன். அதுக்கும் அந்த இவன் வந்தால் இவனெல்லாம் கண்டுக்கிட்டே கிடையாது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வயசு கடிச்சே இல்லையா எடுத்துக்கலாம் தள்ளலாம் உடைப்போம். ஒன்றும் இல்லை லெவல் முடிஞ்சுட்டு நினைக்கிறேன். எவ்வளோ உண்டாச்சு. சரி கேஸ் பாய் பாய் சி யூ டாடா.